ஹே ஹாய் இன்றைக்கி நம்ம பேக் பண்ணுற டாபிக் வந்து என்னன்னு தெரியுமா? வாட் டூ தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற டாப்பிக்கில் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, உங்களுடைய 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 பார்ட்னர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விதமாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம், உங்களோட ஃபேமிலியில் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி பார்க்குறாங்கன்றது பார்க்கலாம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரோ இது அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பார்ட்னர், அப்பார்ட் ஃப்ரம் யுவர் உங்களுடைய கணவரோ இல்லை லவ்வரோ பார்ட்னரோ அவங்களாம் தாண்டி மத் லைக் இது எதுக்கு வேணாலும் வந்து பொருந்தலாம்ல. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட நேம் அனிதா. ஐ எம் அ டாரோ ரீடர். இதை தாண்டி வந்து பர்சனல் ரீடிங் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. பர்சனல் ரீடிங்ஸ் வந்து சார்ஜபிள். உங்களோட நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இது வந்து பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். நான் இது வந்து எப்போயுமே இதுதான் டெஸ்டினி அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதை தாண்டி கண்டிப்பாக வந்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட பட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ஐ ரியலி தேங்க்யூ டு ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் சப்போர்ட்டட் மீ ஸோ ஃபார். ரொம்ப நன்றி. எப்பயும் போல் நம்ம வந்து கிறிஸ்டல்ஸ் நான் வந்து காட்டிடுறேன். உங்களுக்கு எந்த கிறிஸ்டலோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. 2022க்கான இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஜோடியாக் சைனுக்கான இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான லிங்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே வந்து இருக்கும். ஐகார்ட்லேயும் நிறைய ஒரு 5 to 6 வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அதையும் நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐகார்டில் வந்து இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ரெசனேட் ஆச்சுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ. ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது எப்பயுமே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கைடன்ஸ் தான். இதுதான் டெஸ்டினி அப்படின்றது வந்து கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் கிறிஸ்டல், இது வந்து செகண்ட் கிறிஸ்டல், இது வந்து தேர்ட் கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ யா, உங்களுக்கு என்ன கிறிஸ்டல் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. கண்ண மூடி ப்ரேயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுவே உங்களுக்கு வந்து காட்டும் எந்த இன்ட்யூஷன் எந்த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு இப்போ வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, வாட் டூ தே திங்க் அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்க அபவுட் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, வாட் டூ தே திங்க் அபவுட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, 3 knots 310. ஓகே, சாரி, இடையில வந்து கால் வந்துருச்சு, ஒரு செஷன் படிக்கிற மாதிரி வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். Show me the cards which I need to say. What do they think of this relationship? ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹேங்க்டு மேன். ஓகே, ஒன்று வேறு கண்ணோட்டத்தில் வந்து பார்க்கணும், அந்த ஒரு மீனிங்காக வந்து இருக்கும். இன்னொரு மீனிங் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த மூமெண்ட்டுமே வந்து எடுக்காமல் வந்து இருக்கிறது, எந்த ஒரு செயலும் எந்த ஒரு அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்காமல் இருக்கிறது. அவங்களோட எனர்ஜியை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்படியே நிற்கிறது, எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு அசைவுமே வந்து காட்டுறதே இல்லை. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியாக வந்து இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. உள்ளார்ந்த வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆசை இருக்குது. தே வாண்ட் ஒரு கோல் அப்படின்றத விட கூட லாங் டேர்ம் ஆசை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே, ஒரு ரொம்ப ஆசையான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆசைகள் வந்து நிறையவே வந்து இருக்குது. பட் எல்லாமே
இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா யூ கேன் அவங்கக்கிட்ட வந்து லைக் இன்னும் ரொமான்டிக்காவோ இல்லை வந்து லவ் அந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் வந்து இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கணும் வந்து அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும், ரொம்ப 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 இதாக வந்து திங்க் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. ஸோ மேபி லைக் லைக் நம்ம அந்த சினிமாட்டிக்காக ட்ராமாட்டிக்காலாம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பர்சன் கிட்ட வந்து பண்ணவே வந்து முடியாது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எஸ் நான் சொன்னது தான், அவங்களுக்கு ஆசையெல்லாம் வந்து இருக்குது. பட் தே வில் நாட் ஷோ ஆஃப். அது வந்து ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, அவங்க என்னதாயா நினைக்கிறாயா நீ அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைப்போம்ல. ஸோ மேபி அவங்க பார்க்குறதுக்கு வெளியே ரஃபாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசைகள்லாம் வந்து இருக்குது. பட் அதுக்கான எந்த வேலையும் தான் பண்ணுற மாதிரி தெரியல. ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்காங்க. அவங்கள வந்து புரிஞ்சுக்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி லைக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லைக் ரொம்ப புரிஞ்சிக்கவே முடியாத ஒன்றா இருக்குது அப்படின்னே வந்து நினைக்கிறாங்க. புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்குது. லைக் ஓப்பன் அப்பாக வந்து பேசுகிறதே வந்து கிடையாது. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து நிறையா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 2 கார்ட்ஸை வந்து பார்க்குறச்ச கரெக்ட். ஏன்னா ரொம்ப ஓப்பனப்பாக இல்லை, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பராகவே நான் வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கே வந்து வர முடியலை. இது வந்து உயிர் தெழணும். ஏன்னா இந்த ஒரு ஓகே ரொம்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரேஷ்னலாக, ரொம்ப வந்து ஏதோ ஒரு இதாக வந்து போயிட்டுருக்கு. ஒரு லவ்வபிளாக வந்து பார்த்துட்டிங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. பட் ஒரு லவ்வபிளாக வந்து கண்டிப்பாக வந்து மாறணும். பட் என்னதான் இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவங்க நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, லைக் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் தானே ஏதாவது வந்து நமக்கு தெரியும். அந்த எக்ஸ்ப்ரெஸ்ஸே வந்து அந்த என்ன நினைக்கிறோம் அப்படின்ற ஒரு இதுவே வந்து கிடையாது. அது வெளிப்படுத்துறதே வந்து கிடையாது. ஏனோ தானோ அப்படின்னு வந்து இருக்கிறது. அவங்க வந்து இப்படி தான் நினைக்கிறாங்க. மேபி நீங்கள் எப்படி இருக்கீங்களோ என்னமோ. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கிறதே வந்து இல்லை, ரொம்ப மூடியாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. நாட் ஓப்பனிங் அப், ஓப்பனாகவே வந்து இருக்கிறதே வந்து இல்லையோ அப்படின்னு வந்து தோணுது. கரெக்ட். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே வந்து கிடையாது. நிறைய வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதை பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து பார்க்க முடியுது. நிறைய மேபி லைக் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ரெஸ்ஸே வந்து பண்ணுறது கிடையாது. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே வந்து அவங்க வந்து மேபி ஃபீல் பண்ணலாம். ரோல்ஸ் ரிவர்ஸ்டாக இருக்கலாம். நீங்களும் ஃபீல் பண்ணலாம், அவங்களும் வந்து ஃபீல், யாராக வேணாலும் வந்து இருக்கலாம், யாராக வேணாலும் வந்து ஃபீல் பண்ணலாம். பட் வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்து பார்க்குறச்ச வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. லைக் நிறைய வந்து லைக் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தடை விழுகுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைம் சேஞ்சே வந்து லைக் இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஒரு குட் சேஞ்ச் வந்து வரணும்ல, அந்த குட் சேஞ்ச் வந்து இல்லையோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க. லைக் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃப், ரொம்ப ட்ராமா, கொஞ்சமாவது லைக் அந்த மாதிரி வந்து இல்லை அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓவரால் எனர்ஜி ரொம்ப க்ளோஸ்ட் ஆஃபாக இருக்குது எனர்ஜி, அதுதான் பிரச்சனை. நல்லா வலிக்குது, என்னன்னே தெரியல.
ஸோ ஒன் வேர்டில் வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் லைக் திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ்ட், இது வந்து ஓவர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லைக்வைஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் வந்துருக்கு. அதனால இது வந்து க்ளோஸ் ஆஃப் ஆகிருக்கலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப ஏதோ வந்து ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. ஏன்னா ப்ராப்பராக ஆன்சர் சொல்லாமல் எந்த ஒரு மூமெண்ட்டும் வந்து இல்லாமல் இருந்ததுனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத நமக்கு மனஸ்தாபங்கள் வரும், தேவையில்லாமல் வந்து பேச்சுக்கள் வரும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி ஒரு செல்ஃபிஷ்னஸ் கூட ஒரு ரீசனாக வந்து இருந்திருக்கலாம். அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா பெயின், சஃபரிங், பிரேக்கப் இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த இதுக்கான ஒரு சான்சஸ் வந்து நிறையவே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும்னு வந்து ரொம்பவே வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுறீங்க. அதெல்லாம் வந்து இல்லைனே அப்படி பார்த்துட்டிங்கன்னா வந்து சொல்லவே வந்து முடியாது. ஸோ திஸ் இஸ் த டைம். இந்த டைம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது அப்படின்றதான் வந்து சொல்லணும். ஏன்னா நிறைய கான்ஃப்ளிக்ட், நிறைய காம்படிஷன். அதாவது வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை வருது, நிறைய வந்து ஹார்ட் பிரேக்ஸ் ஆகுது. நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு ஒரு ப்ராப்பராக எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஒத்து போகிறதே வந்து கிடையாது. நான் ஒன்று சொல்ல, நீ ஒன்று பண்ண, இன்னும் அந்த ஒரு இன்செக்யூரிட்டி வந்து நிறைய வந்து ஃபீல் பண்ண முடியுது இந்த இதில் வந்துட்டு. ஸோ அட்லாஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து விட்டு விலகி போகிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓவராலாக இதில் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப வந்துட்டு கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் இட்ஸ் பெட்டர் கீப் ஆன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் சண்டை போடுறது இல்லாமல் இதனால் வந்து ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து நிறைய சண்டை வரும். ஃபேமிலி இன்வால்வ் இல்லை அப்படின்னாலும் நிறைய மனஸ்தாபங்கள், நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ், நிறைய கிளாஷஸ், ஓகே, அந்த மாதிரிலாம் வந்து இருக்கிறதுனால ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு ஹாப்பிலி மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங் அவுட், எனர்ஜி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வெயிட்டிங், ஒரு ப்ராப்பர் அந்த இது செட் ஆகலை. அவங்க ஒன்று சொல்ல, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்க, நீங்கள் ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று புரிஞ்சுக்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். செல்ஃபிஷ்னஸும் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகே, தான் மட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் ரொம்ப டைரக்டாக இருக்கிறனால கூட நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருக்கலாம். ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு புட் ஒரு இது வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு வேண்டாம், லைக் லெட்ஸ் மூவ் ஆன் லைக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால அவங்களோட எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேபி உங்ககிட்ட சொல்லாமல் வந்திருக்கலாம். பட் அவங்களோட எனர்ஜி வந்து பார்க்குறச்ச இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறது வந்து எல்லாருக்குமே நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் தான் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, நம்ம வந்து இங்கே கார்ட்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். what do you want to say for the people who have chosen the first crystal? Topic is what do they think about this relationship? The advice card for what do they think about this relationship? Your advice card for what do they think about this relationship? ஸோ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்குற அட்வைஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ட்ரீம் அண்ட் ஜேர்னி. ஸோ உங்களுடைய ஜேர்னி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நியூ ஜேர்னி தான் இனிமேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நினச்ச மாதிரியோ இல்லை வந்துட்டு லைக் வேற ஒன்றும் நினைக்கிற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நடக்கல. ஸோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ் உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரம் ட்ரம் ட்ரம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அவங்க வந்து உள்ளர்த்தமாக ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாது. ஓகே, உங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற வந்து உங்களுடைய ஏஞ்சல்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ
இப்போதைக்கு உங்களுடைய மனசாட்சியும் இப்போதைக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா லைக் திங்ஸ் இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. ஸோ அட்வைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய விஸ்டம், உங்களுடைய இன்னர், அதாவது உள்ளுணர்வு சார்ந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். அதை வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க, அதை பற்றின ட்ரீம்ஸ்க்கு வந்து கொண்டு வாங்க அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. ஓகே, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்றது கூட வந்து ரொம்ப நாசுக்காக வந்து சொல்கிறாங்க. ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கனவுகள் வந்து வந்திருக்கலாம். அந்த கனவுல வந்து என்ன சொல்லுதோ அதுதான் ட்ரீம் அண்ட் ஜேர்னி. உங்களுக்கு கனவுகள் வந்து சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு வந்து சொல்லியிருக்கலாம். சில பேருக்கு அது மூலியமாக வந்து விஷயங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்வே வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரீமில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாதாரண இமேஜினேஷனோ ஒரு பிக்சர்ஸோ வந்து கிடையாது. அது வந்து ஒரு கைடன்ஸ் அப்படின்னு வந்து ஓவராலாக வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்றாங்க. அவுட்கம் என்னன்றது பார்ப்போம். கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. சில பேருக்கு, எல்லாருக்கும் வந்து இல்லை. சி, இந்த விஷயங்கள் வந்து முடிஞ்சிடுச்சு சரிங்களா. நீங்கள் வந்துட்டு அது முடியலை அப்படின்னு நினச்சி நீங்கள் திருப்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹர்ட் தான் வந்து ஆகும். கண்டிப்பாக வந்துட்டு லைக் கஷ்டம் தான் வந்து படுவீங்க. த திங்க் இஸ் டன். இது வந்து முடிஞ்சிருச்சு, புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதுக்கான தருணம். பட் எனர்ஜி என்ன சொல்லுதுன்னா மேபி அவங்களோ இல்லை நீங்களோ திருப்பி போனீங்க அப்படின்னா திருப்பி இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்ற மாதிரி தோணுது. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ டு ஃபினிஷ் அண்ட் மூவ் ஆன். சி, அவங்களோட எனர்ஜி மோரார்லெஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, இல்லை அப்படின்னா அவங்க எனர்ஜிலையாவது வந்துட்டு பேசாமல் போயிடலாமா, செஞ்சிடலாமா, அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. பட் ஐ ஃபீல் லைக் எவ்ரி திங் இஸ் டன் ஹியர். பட் நீங்கள் அது அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ், இது வந்து இதுவும் முடியலை அப்படின்னு வந்து நினச்சி நீங்களோ இல்லை அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னரோ நினச்சிங்க அப்படின்னா பட் திரும்பி போனீங்க அப்படின்னா இங்கே திருப்பி என்ன நடந்ததோ அதுதான் இங்கேயும் வந்து நடக்கும். திருப்பி அதே தான் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகே, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க அப்படின்னா சூப்பர் கிரேட். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு திருப்பி இதே வந்து ரிப்பீட் ஆகுமோன்னு வந்து தோணுது. எனக்கு திருப்பி இதே தான் வந்து ரிப்பீட் ஆக போதும்னு வந்து தோணுது. பட் அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அவங்க என்ன பண்ண போகிறீங்களோ. பட் ஓவராலாக உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து ரொம்ப கிரேட்டாக இல்லை. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே, இதுதான் என்னால் வந்து கொடுக்க முடிஞ்ச ஒரு கைடன்ஸ். ஏன்னா ஜென்ரலாக நம்ம வந்து பண்ணுறனால வந்துட்டு இப்படி தான் வந்து சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்க்கணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். பட் ஐ ஃபீல் லைக் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு அப்படின்னு
முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தாலும் திரும்பி போகிறதோ திருப்பி வந்து திருப்பி 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 பேசி 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 கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நாள் வந்து பொறுமையாக வந்து இருங்க. ஏன்னா உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா நமக்கு வந்துட்டு கார்டு அப்படி தான் வந்து சொல்லுது. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ஆல்ரெடி வந்து இருக்குது. அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் பேஷன்ஸாக வந்து இருங்க. பேஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா குட்டையை வந்து கிளறிட்டே இருந்தீங்கன்னா சும்மா சும்மா வந்து அழுக்கு தான் மேலே வந்துட்டுருக்கும். அதை கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீயாக வந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு தெளிவு வந்து பிறக்கும். ஸோ உடனே 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 வந்து எதுவும் வந்து தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க. எனக்கு ஃபீல் ஆகிறது படி பார்த்தா இட்ஸ் டன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஈவன் இஃப் எனக்கு அப்படிலாம் தோணலை, நான் திருப்பி போகிறேன் அப்படின்னா திருப்பி இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் கிறிஸ்டலுக்கு போயிடலாம். ஹே ஹாய், செகண்ட் கிறிஸ்டல்ஸ் நம்ம இப்போ வந்து பார்த்துடலாம். வாட் டு தே திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்? ஓகே, ஷோ மீ த cards which I need to say for the people who have chosen the second crystal. What do they think about this relationship? 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 ஸோ உங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்கன்னா மெஜிஷியன், தே வாண்ட் டு கிரியேட் மேனிஃபெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. எதை வச்சு எதை வந்து எதுக்காக வந்து ப்ரே பண்ணுறாங்க, எதை வச்சு இது பண்ணுறாங்கன்னு வந்து தெரியல. அதை வந்து நம்ம கிளாரிஃபை வந்து பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய தலைவலி கொடுக்குது, நிறைய கஷ்டங்கள் கொடுக்குது, நிறைய மென்டல் ட்ராமாவாக வந்து இருக்குது, நிறைய டிட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. பட் இது எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா, இந்த ரிலேஷன்ஷிப்போட கமிட்மெண்ட்ஸையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணிடணும், எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருக்குது. பட் நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்னா நிறைய தூக்கம் வராமல் கஷ்டப்படுறது, இதையே நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறது, மென்டலாக ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறது, அதுக்கான சான்சஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய வந்து லைக் இப்படி தான் அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 8 of Cups போயிடலாமா, லைக் விட்டுடலாமா அப்படின்னு வந்து இருக்கலாம். விட்டுல இல்லை அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு டிட்டாச்மெண்ட், அதாவது அட்டாச்மெண்ட்னா இது, டிட்டாச்மெண்ட்டாக இது ஒரு ஒரு செட்டே வந்து இதாகலை, ஒரு கனெக்ஷனே வந்து இல்லை, டிட்டாச்மெண்ட் தான் நிறையா இருக்குது. வந்தோம் படுத்தோ தூங்கினோம் போனோம், வந்தோம் படுத்தோ தூங்கினோம் போனோம், ரிப்பீட் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம என்னன்றது வந்து ஃபர்தராக வந்து இப்போ வந்து கிளாரிஃபை வந்து பண்ணி பார்ப்போம் என்ன தான் சொல்ல வருது அப்படின்னா. ஸோ மறுபடியும் வந்துட்டு லைக் இன்னும் நல்லதாக ப்ரே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். லைக் இன்னும் எந்த பிரச்சனையும் வந்து இருக்கக்கூடாது, எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ப்ரே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் எப்படியாவது ஒர்க் அவுட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுடைய நினைப்பும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் காமன் கம்போஸ்டாக ஹீலிங் பண்ணிகிட்டே வந்து இருக்காங்க. அதுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த ஹீலிங் செஷன் அப்படின்னு அதனால் எனக்கு அப்படி வலிக்கும், இன்னும் தெரிக்குது, எதுக்குன்னே தெரியல. என்னால் முடிச்சு கூட பார்க்க முடியல, அதான் கண்ணை மூடிட்டே வந்து பேசிகிட்டே இருக்கேன். ஸோ 4 of Swords ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா Queen of Pentacles இந்த பக்கம் திரும்பி இருக்குது, 4 of Pentacles அந்த பக்கம் திரும்பி இருக்குது. ஸோ விட்டு கொடுக்கவும் வந்து மனசில் எக்ஸ்ப்ரெஸும் அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்ககிட்ட வந்து அவங்க பண்ணுறதும் இல்லை. ஸோ இந்த மாதிரியே வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் வந்து போயிட்டே இருக்கு. அவங்களோட ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மேபி அவங்களுடைய இப்போதைக்கு வந்துட்டு மேபி கெரியரில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஜாபில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் அதர் தென் தட் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு ஜாபில் கூட நிறைய கான்சென்ட்ரேஷன் இருக்கலாம். அதில் வந்து நல்லா வரணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட வந்து இருக்கலாம். அதை தாண்டி நிறைய வந்து ஹீலிங் பண்ணுறாங்க, சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களே வந்து நிறைய ஹீலிங் பண்ணிக்கணும். சரி கொஞ்ச நாள் அமைதியாக வந்து இருப்போம், மறுபடியும் பூகம்பம் வந்து அப்போ போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இருக்குது. பட்
ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு லைக் உங்ககிட்ட வெளியே சொல்கிறதுல பட் நல்லது ஏதாவது எது நடந்தாலும் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து எங்கே வருது அப்படின்னா, அந்த உண்மைத்தன்மைகள் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து கம்மியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இன்னும் உண்மைத்தன்மைகள் குறைவாக இருக்கிற அவங்க வந்து ஃபீல் பண்ணலாம். இல்லை உண்மைத்தன்மைகள் வந்து இல்லையே, இதில் வந்து நிறைய வந்துட்டு லைக் ஒரு ப்ராப்பரான இதுவே இல்லையே அப்படின்ற மாதிரியான வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க. நம்மளே வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கொடுக்குறோம், பட் வர வேண்டியது இன்னும் வரலையோ அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணலாம். ரோல்ஸ் ரிவர்ஸ்டாக கூட வந்துருக்கலாம். நீங்கள் பண்ணலாம், பட் நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் கூட வந்து அவங்க சொல்லலாம். அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கூட வந்து நீங்கள் சொல்லலாம், பட் எது வேணால் வந்திருக்கலாம். பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு வந்து தெரியாதுல்ல. அவங்க எதையோ ஒரு நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்துருக்கலாம். பட் ஓவராலாக இது வந்து பார்க்குறச்சு ஒரு பேலன்ஸ் இல்லை அப்படின்றது வந்து தெரியுது. உண்மைத்தன்மைகள் வந்து நிறையா வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட் கொடுக்குறதே வந்து கிடையாது. இது என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங். என்ன ரிலேஷன்ஷிப் இது வந்து ரிலேஷன்ஷிப் தானா, இல்லை வந்து ஒரு க்ரஷ்ஷா, ஒரு இன்ஃபேக்ஷனா, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி கூட சில பேருக்கு வந்து இருக்கலாம். எல்லாருக்கும் கிடையாது நான் சொல்கிறேன். ஸோ அதுவே ஒரு பெரிய கஷ்டத்தை வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் உங்களை நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்களா, இல்லை வந்து நல்லது ஏதாவது நடக்கணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. பட் எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து விலகி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. பட் விலகி போகிறது அவங்க ரொம்ப சந்தோஷமாக போகிற மாதிரிலாம் வந்து தெரியலை. மேபி ஒரு டெம்பரவரியாக ஒரு பிரேக் கூட வந்து எடுக்கலாம். எல்லாருக்கும் வந்து கிடையாது, சில பேருக்கு மட்டும். பட் அவங்க எனர்ஜி வைஸாக வந்து பார்க்குறச்ச எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா லைக் ஒரு சில உடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு எடுத்த மாதிரி தான் வந்து தெரியுது. பார்ப்போம். வந்து எடுத்திருக்காங்க. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹைரோஃபண்ட் வந்து வந்திருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட். ஓகே, ப்ராப்பர் கமிட்மெண்ட். மேபி அவங்க ஒரு டெம்பரரியாக ஒரு பிரேக் எடுத்திருக்காங்களோன்னு எனக்கு வந்து இங்கே தோணுது. ஐ ஃபீல் லைக் தே ஆர் வெயிட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல திருப்பி வந்து இதாகணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட திருப்பி வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஒன்று சேரணும், நம்ம வந்து நல்லா இருக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மேபி டெம்பரரியாக உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், பிரிஞ்சிருந்துருக்கலாம், இது பண்ணலாம். பட் அட் த எண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை தான் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா அவங்க விட்டு கொடுக்குறது இல்லை, எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் வந்து சொன்னேன்னா லைக் நீங்கள் வேணும், ஃபேமிலியாக வந்து இருக்கணும், கமிட்டடாக வந்து இருக்கணும் அப்படின்ற ஆசை வந்து இருக்குது. மேபி அவங்க நல்ல ஒரு தருணத்துக்காக வந்து காத்துட்ருக்கலாம். இல்லை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா தயங்கி கூட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து நிறையவே வந்து இருக்குங்க. ஓகே, நமக்கு கார்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். What do you want to say? What will they think of this relationship? Show me the cards which I continue to see. What is that? What is that? பட் அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் அவங்க ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது.
ட்ரை பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. இக்னைட் யுவர் பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்து வந்திருக்கு. ஃபயர் கார்டியன் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காப்புல, என்ன சொல்கிறாப்புலன்னு பார்ப்போம். உங்களுடைய ஆசைகளோட வந்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து சொல்கிறாங்க. மேபி உங்கள் 2 பேருக்குள்ள வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக் எல்லாருக்கும் இது வந்து பொருந்துமான்னு வந்து தெரியல. ஐ ஃபீல் லைக் உங்கள் 2 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டிமெசியில் வந்து ப்ராப்ளம் இருந்ததுக்கான நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் கார்டு வந்து நமக்கு இங்கே வந்து சொல்லுது. இக்னைட் யுவர் பேஷன்ஸ், உங்களுடைய இன்டிமேஷன், உங்களுடைய பேஷன், உங்கள் 2 பேருக்கு மட்டும் நடக்கிற ஒரு விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது. மேபி இது ஒரு டெம்பரவரி, ஒரு சும்மா வந்துட்டு சில விஷயங்களுக்கு சில பேருக்கு அந்த ஒரு ப்ராப்ளமாக வந்து இருக்கலாம். பட் எல்லாம் வந்து சரியாயிடும். 2 பேரும் உட்காந்து பேசுங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுங்க, அப்போ தான் வந்து சரியாகும். ஸோ ஃபயர் கார்டுன்ற மாதிரி இதுக்கான ஏதாவது ப்ரேயர், ஒரு கவுன்சிலிங் ஏதாவது வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஓப்பனாக கொஞ்சம் ஷை இல்லாமல் லைக் அந்த பேர்டன் ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான இருக்குது. பட் அட்லாஸ்ட் நீங்கள் 2 பேருமே வந்து ஏதோ ஒரு ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் தோணுது. மேபி கமிட்மெண்ட்டில் ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம், ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வந்து கூட வந்து இருக்கலாம். பட் மேஜராக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து விலகி ஏதோ ஒரு கோவத்திலையோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ வந்து போயிருந்தாலும் வேணும், லைக் சேர்ந்து இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. தே ஆர் வெயிட்டிங். பார்ப்போம். ஸோ அந்த முடிவெடுக்க முடியாத ஒரு இது, அதுதான் அந்த முடிவெடுக்க தெரியாமல் வந்து இருக்கிறது, இன்டெசிசிவாக வந்து இருக்கிறது. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு ரீபர்த் வந்து இருக்கணும், ஒரு புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து நிறைய அவுட்கமில் வந்து இருக்குது. புதுப்பிச்சு அந்த இதெல்லாம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து இருக்காது. இல்லை அப்படின்னா டோன்ட் திங்க் அபவுட் இட், பிகாஸ் எந்த ஒரு முடிவும் வந்து இல்லாத இதாக வந்து தான் வந்து இருக்குது நிறைய. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஹீலிங்கில் வந்து இருக்கிற, ஐ மீன் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருக்குது. அந்த சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேலன்ஸ் இல்லாமல் தான் வந்து இருக்குது. மேபி அது நான் சொன்ன மாதிரி அந்த உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்டிமேஸில் கூட வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். இல்லைன்னா உண்மைத்தன்மை, பொய் சொல்கிறது, உண்மையாக கமிட்டடாக வந்து இல்லை, ப்ராப்பராக வந்து ஒழுங்காக ஆன்சர் கொடுக்காம வந்து இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறது, லாயலாக இல்லாமல் வந்து இருக்கிறது, ஆமானா ஆமாம், இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரி வந்து சொல்கிறது கிடையாது. ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறது கிடையாது. இது என்ன அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஆன்சர் வந்து கொடுக்கறது கிடையாது. அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு, சரிங்களா, அவங்க 2 பேருக்குள்ள. ஸோ அதனால வந்து 2 பேர் வந்து வட துருவம் தென் துருவம்ன்ற மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க. பட் 2 பேருக்குமே 2 பேரை விடணுன்ற இது வந்து இல்லை. பட் ஓவராலாக வந்து அவங்க வந்து பார்க்குறச்ச இன்டெசிசிவ்னஸ், அதாவது முடிவெடுக்க முடியாத ஸ்டக்காகி வந்து நிற்கிறது. ஸோ இதை பேசி சால்வ் பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா, பட் நீங்கள் உங்களோட விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல. பண்ணலாம், பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா லைக் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம அந்த 3rd கிறிஸ்டலுக்கு வந்து போய்க்கலாம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹே ஹாய், வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப்பில் 3rd கிறிஸ்டலுக்கு நம்ம வந்துட்டோம், பார்த்துக்கலாம். என்னால் முடிக்கவே முடியல, நான் எப்படி சிஸ்டம் பார்க்க போகிறேன்னே தெரில.
சரி ஒரேடியாக முடிச்சுட்டு போய் காஃபி குடிக்கலான்னு பார்க்குறேன், பட் முழிக்கவே முடியல என்னால். கீழே போகணும். நல்லா இருக்குல்ல. அவங்களுடைய ஓவரால் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃபேமிலி, ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட், ஏன்னோ நீங்கள் நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகணும், 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கார்ட்ஸ் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து இருக்குது. பட் ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு லைக் ஒரு முடிவுக்கே சில விஷயங்கள் வரவே வந்து மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து வந்து ஓடிட்டே இருக்குது. உங்களை பற்றி வந்து நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்குது, உங்களை பற்றி நினச்சி பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய உங்களை பற்றி நினச்சி பார்த்துட்டு தான் வந்து இருக்காங்க அட் த சேம் டைம். அது பட் இன்கேஸ் நீங்கள் கல்யாணம் ஆயிருந்தீங்க அப்படின்னா அந்த லைஃப்பை நினச்சி பார்க்குறது இல்லை அப்படின்னா உங்களோட வந்து அந்த உங்களோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையாவே வந்துருக்கு. ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட்டோட உங்களோட வந்து இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்களும் வந்து நினைக்கிறாங்க. பார்ப்போம். Why the 4 of Wands is here? Why the 4 of Wands is here? எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு ஏதாவது லைக் ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப வந்து கஷ்டத்தில் வந்து இருக்காங்க. அதனால வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அதை வந்து சொல்லவும் முடியல, இது பண்ணவும் வந்து முடியல. ஏதாவது ஒரு நல்ல நேரம் பார்த்து வந்து சொல்லலாம் அப்படின்றது மாதிரி கூட இருக்கலாம். உங்களை வந்து தேடி வரலாம், பட் தேடி வரலாம், வராமல் வந்து போவோம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா குட் பி லவ்வர்ஸாக கூட இருக்கலாம், மேரேஜ் ஆனவங்களாக கூட வந்து இருக்கலாம், பிரிஞ்சு கூட வந்து இருக்கலாம். ஸோ முடிவு எடுக்க முடியல. அவங்கள ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. மேபி உடம்பு சரியில்லாமல் மாதிரி கூட வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. என்ன ஏதாவது நல்ல இது வந்தது அப்படின்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை அவங்களுக்கும் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு மெசேஜுக்காக, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டிக்காக ஓகே வரலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனை வந்துகிட்டே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா அவங்க வரலாம், பட் அவங்க வந்து ரொம்ப வந்து தயங்குறாங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைச்சும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு ஒரு நல்ல நிறைய தயக்கங்கள் வந்து இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நிறைய தயக்கங்கள் வந்து இருக்குது. நான் இதை சீக்கிரமாக முடிச்சிடறேன். ஸோ தயக்கங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். The 7 of Pentacles is here, the 7 of Pentacles is here. தயக்கங்கள், பயம், ஏன்னா லைக் அவங்களே அவங்கள வந்து கட்டி போட்டுக்கிறாங்க. கட்டி போட்டுட்டு ஏதோ ஒன்று வந்துட்டு உண்மைத்தன்மை வந்து புரியாமல் எந்த ஒரு ஸ்டெப்ஸும் வந்து எடுக்காமல், ஸ்டெப்ஸு எடுக்கிறது அப்படின்றத விட அந்த பயம் நிறைய வந்து இருக்குது. இது வந்து ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு தைரியத்தை வரவழைச்சு சொல்லணும்ல, பட் சொல்வாங்க, திங்ஸ் கூடி வர மாட்டேங்குது, அந்த சூழ்நிலைகள் வந்து கூடி வர மாட்டேங்குது. இப்போ வந்து முடிஞ்சிடும், இப்போ வந்து நம்ம வந்து பண்ணலாம், ஏதாவது அப்ரோச் பண்ணலாம், ஒரு செயல்பாடுகள் வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது. அதை தாண்டின்னு வந்து அது அந்த பயத்தை போக்கிட்டு அவங்க நினச்சாங்க அப்படின்னா லைக் இந்த கயிறு இந்த கண்ணை கட்டினதெல்லாம் ஒன்றும் இல்லை விட்டு தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு வந்துடலாம். பட் அதையே அவங்க பிளைண்டாக நம்புறாங்க. ஓகே நம்மளை யாரோ கட்டி போட்டிருக்காங்க, நம்ம இது வந்து அவங்க ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை நம்பி வச்சுருப்பாங்களா, அதுதான் உண்மை அப்படின்னே வந்து நினச்சிட்டு அவங்கள வந்து ஏமாற்றிக்கிறாங்க. உண்மையாக சொல்லணும்னா அதுதான். பட் இதை தூக்கி போட்டு வரணும், சில விஷயங்கள் வந்து செய்யணும்னு நினச்சாங்கன்னா வந்து செய்யலாம், பட் செய்கிறதில்ல. ஒரு நிமிஷம்.
ஐ திங்க் வெரி சூன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லைக் வெரி சூன் அந்த முடிவுகள் வந்து எடுக்க போகிறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்டேபிள்னஸ் அந்த ஸ்டெபிலிட்டிக்கு வந்து வர போகிறாங்க. அந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோலில் வந்து எடுக்க போகிறாங்க. அந்த பேலன்ஸ் பண்ணுற விஷயங்களை கற்றுக்க போகிறாங்க. முடிவு என்னன்னு சொல்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வந்து வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட்கம் வந்து சுச்சுவேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சரி பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து பேசிட்டு வந்து பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப 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 பாசிட்டிவாக தான் முடிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக முடிகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது நம்புவோம். இப்போதைக்கு உங்களுடைய சூழ்நிலை வந்து சரியில்லை. பட் சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அவங்க அப்படி எப்படி வந்து அதை எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நிறைய சான்சஸ் வந்து இருக்குது, பாசிட்டிவான சான்சஸ். நல்லபடியாக வந்துட்டு இதை வந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய வந்து இருக்குது. நல்லபடியாக கல்யாணத்துலேயோ இல்லை ஒரு ப்ராப்பர் கமிட்மெண்ட்டோ வந்து முடிகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் லெட்ஸ் சி, அவுட்கம் வந்து எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்து தெரியுது. ரொம்ப 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 பாசிட்டிவாக வந்து இருக்குது. ஆஃபர் வரும், திருப்பி அவங்களே வந்து வரலாம். திருப்பி வந்துட்டு ஏதோ ஒரு கேசஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதுவும் நல்லபடியாக வந்து முடியலாம். நல்ல ஒரு முடிவு, நல்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நல்ல ஒரு பேலன்ஸை தெரிஞ்சு வச்சுட்டு திருப்பி வந்து வரலாம், பேசலாம், கைகூடலாம். அதுக்கு நான் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்ப்போம் எப்படி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு நம்ம கைடன்ஸ் பார்க்கலாம். What do you want to say for the people? What do you want to say? What do you want to say? What do you want to say? ஸோ இப்போதைக்கு உங்களுடைய கரண்ட் சுச்சுவேஷன் வந்து என்னவாக இருக்கோ அந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேருந்து க்ரோ ஆகுங்க அப்படின்றதான் வந்து நான் இங்கே சொல்ல வர்றாங்க. நான் வந்து என்ன அப்படின்றத தெளிவாக வாசித்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், சரிங்களா? ஆல்ரெடி இதை வந்து பழசில் ஒன்று வந்து நான் வாசித்து காட்டினேன். அது என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம், கொஞ்சம் பொறுமை. ஓகே, ரிலேபிள். ஓகே 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 உங்களுடைய எல்டர்ஸ் வந்து சில ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய வெல்விஷர்ஸ் வந்து நல்ல ஐடியா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து யோசிங்க. ஏன்னா நிறைய எல்டர்ஸ் வந்து கொடுக்குற ஒரு வயசான ஒரு அறிவுத்தனமான ஒரு ரிலேயபிளான ஒரு அறிவுரை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷனில். ஓகே, இப்போதைக்கு உங்களோட இந்த விஷயத்தை வந்து விட்டு கொடுத்துறாதீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், அதாவது கடுப்பாக இருக்கலாம், வெறுப்பாக இருக்கலாம், போர் அடிக்கலாம். பட் அதை வந்து விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் நீங்கள் வந்து க்ரோ ஆகணும், இந்த சுச்சுவேஷன்லேருந்து தான் நீங்கள் வளரணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அதை வந்து கைவிட்டுறாதீங்க. ஸோ அதையே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பாசிட்டிவிட்டியாக வந்து உங்களுக்கு முடியும். உங்களுக்கு சந்தோஷம், உங்களுடைய மனநிறைவு வந்து கண்டிப்பாக வந்து அடைய போகுது. வா, ஹாப்பி ரீடிங்கில் எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக அது ரெசனேட் ஆச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிக்கில் வேணும்னு நினைக்கிறதையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ஆல் ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். பாய்.